பிக் பாஸ் தர்ஷனா இது? சட்டை கிழியும் அளவிற்கா சண்டை போட்டார்? பெண் என்று கூட பார்க்கவில்லையே. இப்போ நிலைமையை பாருங்க. பொதுவாக ஒரு தெருவில் கார் நிறுத்தும் இடத்தை பற்றிய வாக்குவாதம் அன்றாடம் நடைபெறும் சாதாரணமான விஷயமாக தோன்றலாம். ஆனால் இது ஒரு பிரபலமான டிவி நட்சத்திரம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி குடும்பத்துடன் தொடர்புடையவர்கள் இடையே நடந்தாலோ அந்த சண்டை சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படும் செய்தியாக மாறும். இப்படித்தான் நடந்துள்ளது. பிக் பாஸ் புகழ் தர்ஷன் வீட்டின் முன் கார் நிறுத்தியதை காரணமாக வாக்குவாதம் தொடங்கி கைகலப்பாகவும் பிறகு போலீஸ் புகாராகவும் மாறிய இந்த சம்பவம் தற்போது ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தின் முழு விவரங்களை இங்கே பார்க்கலாம். சென்னை முகப்பேரில் வியாழக்கிழமை இரவு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்தது. ரியாலிட்டி ஷோ மூலம் பிரபலமான பிக் பாஸ் சீசன் 3 போட்டியாளர் மற்றும் நடிகர் தர்ஷன் அவரது வீட்டின் முன்பு கார் நிறுத்தியதன் காரணமாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கயல்விழியின் மகன் அதிசூதி மற்றும் அவரது மனைவி மகேஸ்வரி ஆகியோரை சந்தித்து பேச முயற்சித்த போது இருபுறமும் வாக்குவாதம் உருவாகியது. சம்பவத்தின் பின்னணி என்னவென்றால், அதிசூதி தன்னுடைய மனைவியுடன் அருகிலுள்ள ஒரு டீ கடைக்கு சென்றுவிட்டு திரும்பும் நோக்கில் தர்ஷனின் வீட்டு வாயிலில் தனது காரை சில நிமிடங்களுக்கு நிறுத்தி வைத்திருந்தார். இதை கண்ட தர்ஷன் காரை நகர்த்துமாறு கேட்டார். அதிசூதியும் காரை நகர்த்த தயாராக இருந்த போதிலும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் மாறி கைகலப்பாக மாறியது. இதில் அதிசூதி மற்றும் அவரது மனைவிக்கு தலையில் மற்றும் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்த தம்பதியினர் அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். பின்னர் அவர்கள் ஜே நகர் காவல் நிலையத்தில் தர்ஷன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு எதிராக புகார் அளித்தனர். இதேபோல தர்ஷனும் தனது தரப்பில் இருந்து புகார் அளித்துள்ளார். இருவரும் ஒருவரையொருவர் மீது தாக்குதல், அவதூறு மற்றும் மரியாதைக்கேடான வார்த்தைகள் பேசியது போன்ற புகார்களை பதிவு செய்துள்ளனர். போலீசார் இருவருக்கும் சம்மன் அனுப்பி விளக்கமளிக்க கூறியுள்ளனர். தற்போது இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுவரை எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றாலும் இது சமூக ஊடகங்களில் பெரிய விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் மூலம் புகழ், அதிகாரம் என எல்லா நிலையிலும் ஒரு சின்ன விஷயமான பார்க்கிங் விவகாரம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதற்கான சான்றாகவே இருக்கிறது. இது குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் போலீசாரின் முடிவுகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் பரபரப்பாக காத்திருக்கின்றன.